புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move. வெல்கம் டு IPS ஃபினான்ஸ். NSE பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 23,928 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,011, லோ 23,891. நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 228 புள்ளிகள் ஏற்றத்தோட 23,995 முடிஞ்சிருக்கு. NSEல இன்னைக்கு ட்ரேடான மொத்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,446, அதில் அட்வான்ஸ் 2,259, டிக்ளைன் 1071, அன்சேஞ்சு 116. அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 100, லோயர் சர்க்கியூட் 92, 52 வீக் ஹை 103, லோ 46. NSEல பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல எல்லாமே ஏற்றம் தான், அதே மாதிரி செக்டரல் இண்டிசஸ்லயும் எல்லாமே ஏற்றம் தான். BSE சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 776 புள்ளிகள் ஏற்றத்தோட 76,835 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் MCX சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.6% ஏற்றத்தோட 1,43,968 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.84% ஏற்றத்தோட 2,24,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 7.07% சரிஞ்சு 7,996 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி Q1 ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி நாகப்பன் சார்ட்ட பேசலாம். அதே மாதிரி நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ண மறக்காதீங்க. அதோட லிங்க் வந்து முதல் கமெண்ட்ல கொடுக்குறோம். நிச்சயம் ஜாயின் பண்ணுங்க. நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், மண்டே அதிகமா மார்க்கெட் நல்ல ஏற்றங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஆனா கூட இந்த 24,000 கிராஸ் பண்ண முடியல. 5 புள்ளிகளுங்கிறது கம்மியா தான் இருக்கு. அட்வான்ஸ் அதிகமா தான் இருக்கு, அப்பர் சர்க்கியூட் அதிகமா தான் இருக்கு, ஹை அதிகமா தான் இருக்கு. எப்படி சார் இருக்கும் இந்த வாரம்? இந்த ஏற்றத்துக்கான முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? சரி, முக்கியமான காரணம் தெளிவு. இன்னைக்கு நம் சந்தை துவங்குவதற்கு முன்பே நிஃப்டி பாத்தீங்கன்னா 175 180 புள்ளிகள் அதிகரித்திருந்தது. அதிகாலையில 7 மணிக்கு பார்த்தா அதற்கு முக்கியமான காரணம் ஆசிய பங்குச்சந்தைகள் எல்லாமே ஏற்றத்துலதான் இன்னைக்கு துவங்கி இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் அது மட்டும் அல்ல, அது காரணம் அல்ல, அதற்கு முக்கியமான காரணம் கச்சா எண்ணெயினுடைய விலை இன்னைக்கு 8% மேல் வீழ்ச்சியை சந்தித்தது. ஏன்னா வீக்கெண்ட்ல ஹாலிடே விட்டாங்கன்னு நினைக்கிறேன் யுஎஸும் ஈரானும். அதனால ஒன்னும் பெரிய தாக்குதல்கள் எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படிங்கிறதுனால கச்சா எண்ணெயினுடைய விலை 8% இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்தது. இன்னைக்கு மட்டும் ஏறத்தாழ $7.5 இறங்கி $83 கீழே வந்தது. ஒரு கட்டத்துல 90க்கு மேல இருந்தது, உங்களுக்கு நினைவிருக்கும் சென்ற வார கடைசியில. பிரெண்ட் $100 மேல போனது, இன்னைக்கு $89 கிட்ட வந்துருச்சு. சோ நேச்சுரல் கேஸ் 4%, கேசோலின் 4% மேல, ஹீட்டிங் ஆயில் 4%, இப்படி எல்லா எரிபொருட்களும், இன்ஃபேக்ட் கோல் கூட கொஞ்சம் மாடரேட் ஆயிருக்கு. இதுதான் மிக முக்கியமான காரணம். இதை தொடர்ந்து ஆசிய பங்கு சந்தைகள் மட்டுமல்லாது ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எல்லாமே மதியத்திற்கு மேல் துவங்கி பாசிட்டிவா தான் இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1% மேல பிரான்ஸா இருக்கட்டும், இட்டலியா இருக்கட்டும், டென்மார்க், ஜெர்மனி எல்லாமே. அமெரிக்க பங்கு சந்தைகளுடைய முன்பேர வணிகம் கூட 1% மேல ஏற்றத்துல தான் இருக்கு. US 500 30 US 100 எந்த முன்பேர வணிக குறியீடு எடுத்துக்கிட்டாலுமே 1% மேல ஏற்றத்தில் இருக்கிறது. சோ இதைத்தான் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்திருப்பது, சர்வதேச சந்தைகளுடைய சென்டிமெண்ட் மாறி இருப்பது நம்முடைய சந்தையில இன்னைக்கு அது பிரதிபலிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி கூடுதலாக நமக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரூபாய்க்கு நிகராக டாலருடைய மதிப்பு இன்னைக்கு தேசிய பங்குச்சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல 68 பைசா இறங்கி இருக்கு. $96.16 அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு நடப்பு மாத ஒப்பந்தம். இது ஒரு முக்கியமான ஒரு கூடுதலான ஒரு ஆதாயம் இந்திய பங்கு சந்தைகளை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா அட்வான்ஸ் டிக்ளைன் 2க்கு 1. அட்வான்ஸ் விலை குறைந்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக 2 பங்குகளுடைய விலை அதிகரிச்சிருக்கு. 52 வீக் ஹை அதிகமா இருக்கு. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணது அதிகமா இருக்கு. இப்படி பல விஷயங்கள் பாக்குறோம். நிப்டி எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா, நிப்டியில இருக்கக்கூடிய 43 பங்குகள் விலையேற்ற பங்குகள் 7 மட்டும் தான் இறங்கி இருக்கு. சென்செக்ஸ்லயும் அப்படித்தான் கிட்டத்தட்ட ஒரு 2 பங்குகளை தவிர எல்லா பங்குகளும், HDFC ஆக்சிஸ் வங்கியை தவிர எல்லா பங்குகளுமே இன்னைக்கு ஏறி இருக்குங்கிறத பாக்குறோம். சோ இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி 50, 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப், செக்டோரல் ஃபண்டு, அப்படி எதை எடுத்துக்கொண்டாலுமே, அதுவும் குறிப்பாக IT செக்டார் பங்குகள் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே ஏறி இருந்ததுன்னு சொல்லலாம். சோ பிராடர் மார்க்கெட் ஏறி இருக்கு. எனினும் 2-3 விஷயம் நீங்க சொன்ன மாதிரி 24,000 தொட்டு பார்த்துட்டு ஜஸ்ட் அதை தாண்டிட்டு திரும்ப இறங்குனதா நீங்க சொன்னீங்க இல்லையா? சோ அது இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன, ஓரிரு விஷயங்கள் இன்னும் தெளிவு பெற வேண்டும். ஒண்ணு, நம்ம இந்தியன் க்ரூட் பேஸ்கெட் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் பெரிய அளவு அதனுடைய முழு தரவுகள் இன்று மாலை அல்லது நாளை காலையில வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு. பட் வெள்ளி என்று இருந்த நிலவரம், 24ஆம் தேதி என்று இருந்த நிலவரம் பார்த்தா சராசரியாக இந்தியன் க்ரூட் பேஸ்கெட்டினுடைய விலை $96.70 ஒரு பேரலுக்கு. சோ இது எப்படி இப்போ குறையும் அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம.
ஓகே, இது எவ்வளவு தூரம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா ஜூலை மாதத்தினுடைய சராசரி $80 தாண்டி இருக்கிறது. சோ இது இன்னும் கூட ஒரு பாசிட்டிவான செய்தி வந்தால்தான் கொஞ்சம் நம்ம நிம்மதியாக மூச்சு விட முடியும். இன்னொரு விஷயம், எனர்ஜி இன்ஃபர்மேஷன், அதாவது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. குளோபல் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, அது ஒரு மிட் இயர் அப்டேட்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது பாசிட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவாவும் இருக்கு. பாசிட்டிவ் என்னன்னா, இந்தியாவில் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருப்பதால் எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்திற்கான தேவை 6% அதிகரிச்சிருக்கு. 2026 ஆண்டினுடைய முதல் அரையாண்டில் மின்சாரத்திற்கான தேவை 6% அதிகரிச்சிருக்கு. பர்டிகுலரா மே மாசம் 11% அதிகரிச்சிருக்கு. அதுக்கு ஒரு காரணம் வெயில் அதிகரித்திருப்பது, அந்த கூலிங், அதற்கான ரெக்குவயர்மெண்ட், அந்த பவர் ரெக்குவயர்மெண்ட் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தொழில் உற்பத்தியில் சேர்த்துக்க முடியாது, பட் அதை தாண்டி இருக்குன்னு. அதோட அவர்கள் சொல்லக்கூடியது, சைனா அங்க 5.5% அதிகரிக்கும். வரக்கூடிய இந்த மிச்சம் இருக்கக்கூடிய பீரியட்ல அதிகரிக்கும். அதற்கு மேனுபேக்சரிங் ஆக்டிவிட்டி, குறிப்பாக இவி சார்ஜிங், இப்ப இந்தியாவிலும் மெல்ல மெல்ல இவி சார்ஜிங் அதிகரிக்கும்ங்கிறது நம்ம பாக்குறோம். இந்தியாவை பொறுத்தவரை நடப்பாண்டுல டிமாண்ட் growth கிட்டத்தட்ட 7% இருக்கும்னு சொல்றாங்க. மீதம் இருக்கக்கூடிய ஆண்டுல போன வருஷம் 1.6% இருந்தது. இது பாசிட்டிவ் தான். பட் நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இதற்கு ஏற்ற அளவுக்கு உற்பத்தி இருக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ அது அந்த சிக்கல் ஏற்படலாம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான, ஸ்லைட்லி நெகட்டிவான ஒரு விஷயம். அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு சந்தையை பொறுத்தவரையும் ஜெனரலா பாசிட்டிவ் தான். குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் கூட பெரும்பாலான ரிசல்ட் இன்னைக்கு வந்தது எல்லாமே ஜெனரலி பாசிட்டிவா தான் இருந்தது. சார், நாங்க ஒரு ரீசன் தான் நினைச்சோம், பட் மார்க்கெட் ஏறுறது எவ்வளவு ரீசன் நீங்க டிகோட் பண்ணி சொல்றீங்க. இன்னைக்கு டிஎம்பி பேங்க், கனரா பேங்க், புட்கோ இதோட ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. ஆமா, எப்படி சார் நீங்க பாக்குறீங்க அந்த ரிசல்ட்ஸ்? தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி இந்த பேங்கினுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா, நிகர லாபம் 304.9 கோடியா இருந்தது சென்ற ஆண்டு முதல் காலாண்டுல. இந்த ஆண்டு 411 கோடியா அதிகரிச்சிருக்கு. 35% ஏற்றம் இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 579 கோடியிலிருந்து 765 கோடி, இதுவும் 32% மேல் அதிகரித்திருக்கிறது. ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 48% மேல் அதிகரிச்சிருக்கு. 412 கோடியாக சென்ற ஆண்டு இருந்தது, 611 கோடியாக இந்த ஆண்டு உயர்ந்திருக்கிறது. ப்ரொவிஷன்ஸ் அப்கோர்ஸ் அதுவுமே கொஞ்சம் கூடி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பட் அது நல்லது, ஏன்னா ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்கு, அது இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத பத்தி நான் சொல்றேன். பட் கிராஸ் என்பிஏ 0.73% இருந்தது, 0.69% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ கூட 0.18% இருந்தது, 0.17% குறைஞ்சிருக்கு. சோ இதுல நான் 2 விஷயம் சொன்னேன். அந்த ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது கணிசமாக அவங்களுக்கு பேங்கை பொறுத்த வரைக்கும் பெட்டரா இருக்கு, 96%. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ஸ் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நார்மலா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்ப்போம், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்ப்போம், அதே மாதிரி கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ, இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. இதை தாண்டியும் இந்த வங்கித்துறையில் சில விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ, இன்னொன்னு ஸ்ட்ரெஸ் அசெட் ரேஷியோ. இந்த ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது 96% இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெட்ரிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த வங்கியினுடைய பேட் லோன்ஸ், அதாவது வாராக்கடன் எவ்வளவு இருக்கோ அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ரொவிஷன் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நீங்க ₹100 வரணும்னு இருக்கும், ₹100 ப்ரொவிஷன் பண்ணிருக்க மாட்டீங்க, ₹70 தான் ப்ரொவிஷன் பண்ணிருப்பீங்க, ₹80 தான் பண்ணிருப்பீங்க. அப்படின்னா இப்ப மிச்சம் இருக்கிறது கொஞ்சம், அது வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ப்ரொவிஷனிங் முழுக்க பண்ணிட்டா அப்ப அது ஃபுல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. உண்மையிலேயே எந்த வராக்கடன் நீங்க நினைக்கிறீங்களோ அது முழுக்க முழுக்க ப்ரொவிஷன் பண்ணிட்டதுனால அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது 70% மேல ப்ரொவிஷன் பண்ணணும்னு 70 அல்லது 80% பொதுவாக சொல்வார்கள். 96% மேல் ப்ரொவிஷனிங் பண்ணிருக்காங்க, ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ. அதனால இதை தாண்டி இது டெக்னிக்கல் ரைட் ஆஃப்னு சொல்றது. டெக்னிக்கலா ரைட் ஆஃப், பட் ஆனா அதை கிளைம் பண்ணலாம், கிளைம் பண்ணுவாங்க, அதை கலெக்ட் பண்ணுவாங்க பிற்காலத்துல வரக்கூடிய காலகட்டங்கள்ல லீகலா முயற்சி எடுத்து. அதுக்கு முன்னால அதை முதலீட்டாளர்களுக்கு உண்மை நிலவரத்தை தெரிவது பார்க்க ரைட் ஆஃப் பண்றதுக்கு பேர் டெக்னிக்கல் ரைட் ஆஃப். சோ அந்த அடிப்படையில 96% மேல் உங்க ரைட் இது பண்ணி ப்ரொவிஷன் பண்ணிருக்கிறதுனால எதிர்பாராத சர்ப்ரைஸ் எதுவும் வரக்கூடிய காலாண்டுல இருக்காது. 2வது, ஸ்ட்ரெஸ் அசெட் ரேஷியோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் அசெட் ரேஷியோ அப்படிங்கிறது அந்த வங்கியினுடைய ட்ரபிள்டு லோன்ஸை ஸ்ட்ரெஸ் அசெட்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த டோட்டல் அதை டிவைட் பண்ணி பாக்குறது. கிராஸ் மொத்த அட்வான்ஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இது இருக்கு அப்படின்னு, மொத்த அட்வான்ஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் ட்ரபிள்டு லோனோ அல்லது ஸ்ட்ரெஸ் அசெட்டோ இருக்குன்னு சொல்றது எப்படின்னா, இட் டஸ் நாட் மீன் ஒன்லி என்பிஏ. ரீஸ்ட்ரக்சர்ட் லோன்ஸ்னு இருக்கும். உங்களுக்கு ஒரு கடனை திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எவர் கிரீனிங் சொல்றது. அது ஆக்சுவலா அதை மத்திய ரிசர்வ் வங்கி அதை தடுப்பதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வங்கிகளையும் இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு பல இடங்கள்ல. ரிட்டர்ன் ஆஃப் அசெட் இதெல்லாம் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு மெட்ரிக், அதுவுமே பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம்.
அடுத்ததா கனரா வங்கியினுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இதுவுமே பாசிட்டிவா தான் இருக்கு. கிராஸ் என்பிஏ 1.84% 1.57% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.43% 0.36% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2% மேல அதிகரிச்சிருக்கு. 4752 4856 கோடி. இது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 13% அதிகரிச்சிருக்கு. ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 1% தான் அதிகரிச்சிருக்கு. அதே சமயத்துல ப்ரொவிஷனிங் குறைஞ்சிருக்கு. நல்ல விஷயம். 11% குறைஞ்சிருக்கு. ப்ரொவிஷனிங் 2352 கோடியிலிருந்து 2080 கோடி. அப்கோர்ஸ் இதனுடைய பிசிஆர் ஸ்ட்ரெஸ் அசெட் ரேஷியோவும் இந்த ரேஷியோ என்னங்கிறது எனக்கு தெரியல. அது நம்ம அந்த டீடைல்ஸ் பார்த்தா தான் இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்ல முடியும் இந்த ப்ரொவிஷனிங்கை பொறுத்த வரைக்கும். இதை தொடர்ந்து இந்த பங்குனுடைய விலை பாத்தீங்கன்னா 1.25% இன்னைக்கு அதிகரிச்சிருந்தது. கனரா வங்கியினுடைய பங்கு ₹1 அது 60 பைசாக்கு மேல அதிகரிச்சு 127க்கு மேல முடிவடைந்தது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு 11% அதிகரிச்சிருந்தது. ₹89 இன்னைக்கு மட்டும் அதிகரிச்சு ₹893 தாண்டி முடிவடைந்தது. இன்னும் ஒரு முடிவு ஹட்கோ. அந்த ஹட்கோவினுடைய முடிவு பாத்தீங்கன்னா 35% நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு. 630 கோடியிலிருந்து 881 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 21% மேல் அதிகரிச்சிருக்கு. 949 கோடியிலிருந்து 1149 கோடி. ரெவென்யூ 26% மேல் அதிகரிச்சிருக்கு. 2936 கோடியிலிருந்து 3717 கோடின்னு. ஒட்டுமொத்தமாக இந்த ரிசல்ட்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட். இன்டரிம் டிவிடெண்ட் ₹1.25 பங்கு ஒன்றுக்கு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த பங்குனுடைய விலை இன்னைக்கு 3.5% கிட்ட ஏறிச்சு. வணிகத்துக்கு இடையே ₹6 மேல ஏறி இருந்தது. 202க்கு மேல ஏறி முடிவடைந்திருக்கிறதுங்கிறத பார்த்தோம். இது தவிர ஏற்கனவே முடிவு வெளிவந்தது. ஒரு நிறுவனம் டாக்டர் ரெட்டிஸ் லேப் பத்தி ஒரு விஷயம். இந்த நிறுவனம் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு மருந்து இருக்கிறது. அதுக்கு அது ஜோலிஃபியோடாசின் அப்படின்னு. இந்த மருந்து ஏற்கனவே அமெரிக்காவில் அப்ரூவல் பெற்றது. இப்ப தாய்லாந்துலயும் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அமெரிக்காவில் கிடைத்த 6 மாதங்களுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதன் மூலமாக இந்த ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல ஒரு விண்டோ அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஓபன் ஆகும் இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர மேலும் பல முடிவுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் எல்லாம் பார்த்தோம்னா தனலட்சுமி பேங்க்ல இருந்து கால்கேட் பால்மோலிவ் முடிவுகள் வெளிவர இருக்கிறது. ஹெய்டல்பர்க் இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள், சிமெண்ட் மேனுபேக்சர் பண்ணக்கூடிய நிறுவனம், இதனுடைய முடிவுகள் வெளிவர இருக்கிறது. சோ இந்த முடிவுகள் எல்லாம் சுந்தரம் கிளேட்டன், டாடா கேபிட்டல், டிடிகே பிரஸ்டீஜ், இப்படி பல முடிவுகள் வெளிவர இருக்கிறது. நம்ம அது வர நம்ம அதெல்லாம் நாளை மறுநாள் விவாதிப்போம். சார், நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இந்த பேங்க் ஆஃப் பரோடாவை பத்தி ஒரு விஷயம் போட்டிருந்தீங்க. ஆமா, ஏதோ ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு. அது என்னதுங்க சார்? சரி, நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்ல சென்ற வார கடைசியில இந்த பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ராட பத்தி கொஞ்சம் டீடைல்டா நம்ம அதுல போட்டிருக்கோம். ஐபிஎஸ் ஃபைனான்ஸ் அந்த வாட்ஸ்அப் சேனல், நிறைய பேர் அதை பத்தி கேட்டிருந்தாங்க. இந்த லிங்கை கூட போன வார கடைசியில நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். பேங்க் ஆஃப் பரோடாவுடைய நிகர லாபம் இந்த முதலாம் காலாண்டுல 72% வீழ்ந்திருந்தது. 1278 கோடியாக சென்ற ஆண்டு இதே காலகட்டத்துல 4541 கோடிக்கு மேல இருந்தது. எப்படி இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சி, என்ன பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது இதுல ஒன் டைம் சார்ஜ் அல்லது ஒன் டைம் காஸ்ட் ஒரு 5680 கோடி கிட்ட இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2020 யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல நடந்த ஒரு ஃப்ராடுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை என்எம்சி ஹெல்த் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அது ஒரு பிரைவேட் ஹெல்த் கேர் குரூப், பெரிய குரூப். அது அந்த கட்டத்துல, அந்த காலகட்டத்துல அவர்கள் சம்பந்தப்பட்ட $4 பில்லியன் ஒரு பிரச்சனையை கண்டுபிடித்து அது சம்பந்தமா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா மேல அந்த என்எம்சி ஹெல்த் அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதை சீர்படுத்தி கொண்டு வருவதற்கு அல்லது சரி செய்வதற்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா மேல போட்டிருந்தாங்க ஒரு வழக்கு அங்க அபுதாபி குளோபல் மார்க்கெட்ல. ஏன்னா அந்த பேங்க்ரப்சி ஹேண்டில் பண்ணக்கூடிய அமைப்பு அது. அவங்க அதுல என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா நேரடியாக தொடர்பு இல்லைனாலும் அவர்கள் சொல்லியிருந்தது, அதை சொல்லல நான் சொல்றேன், அவர்கள் சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வங்கி இந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணல ப்ராப்பர் கேஒய்சி செக்ஸ், நோ யோர் கஸ்டமர் செக்ஸ் பண்ண தவறிவிட்டது. அதே மாதிரி ஆன்டி மணி லாண்டரிங்னு சொல்லுவோம். இந்தியாவில பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்னு இருக்கு, அந்த மாதிரி அங்கே இருக்கு. அந்த பிரின்சிபல்ஸ் அதெல்லாம் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண, ஃபாலோ பண்ண தவறிவிட்டதால் இந்த மாதிரியான ஒரு ஃப்ராட் நடப்பதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. இதுல இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அவங்க சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி வங்கி மீது கிளைம் போட்டிருந்தாங்க. வங்கி இதை கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துல இது ப்ரொலாங்டா 5 வருஷத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தி ஃபேக்ட் தட் இது சரியா தவறா, இந்த நஷ்டம் முழுவதும் பங்குதாரர்கள் தலையில் தானே விழுகிறது, யார் செய்த தப்பு, அதுக்கு பதில் சொல்வது, யார் தலையில் இந்த இது விழுறதுங்கிறது டீடைல்டா விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு தேதிக்கு அது வங்கி அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை கட்டிடுறோம் அப்படின்னு வித்தவுட், ஆனா நாங்க இந்த தவறை ஒப்புக்கொள்ளவில்லை, ஆனால் அதை கட்டுறோம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக தற்காலிகமாக இப்ப அதை ஒத்துக்கிட்டு அதை ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய
இல்லைன்னா வந்து சென்ற ஆண்டு இதே காலத்தை விட இப்போ வந்து நிகர லாபம் கணிசமாக அதிகரிச்சிருக்கு, சப்ஸ்டான்ஷியல் அதிகரிச்சிருக்க வேண்டியது இந்த ஒன் டைம் லாஸ் அக்கௌண்ட் பண்ணதுனால இந்த ப்ராஃபிட் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு. இதை பத்தி நம்ம டீடைல்டா வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டிருக்கோம், போட்டு நிறைய பேர்ட்ட கருத்து கணிப்பு கேட்டிருந்தோம். அவங்க நிறைய பேர் இந்த வங்கி ஊழியர்கள் இது சம்பந்தமான இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மத்திய ரிசர்வ் வங்கியும் எப்படி இதை கவனிக்க தவறியதுக்கு உரிய காலத்துல நடவடிக்கை எடுப்பதற்கு இவ்வளவு ஆண்டு காலமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்குது. நிச்சயமா இது வந்து கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா வேற எந்த வங்கியில் எப்படி இருக்கிறது, என்ன இண்டஸ்இண்ட் பேங்க் துவங்கிய பொழுது நம்ம HDFC பேங்க்ல வரும்னு நினைக்கல, அடுத்து அந்த பிரச்சனை அங்க வந்தது, இப்படி ஒன்னொன்னா வர, அது மாதிரி எங்கேயும் இந்த சங்கிலி தொடர்புகள் வந்துடாம இருக்கணும்ங்கிறது தான் நம்முடைய ஒரு கன்சர்ன். சார், இன்னைக்கு டீட்டெயிலா பல விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move.